பிக் பாஸ் இன்றைய பிக் பாஸ் நிகழ்ச்சி கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. பார்த்து உங்கள் கருத்து என்னன்னு எனக்கு தெரில. உண்மையிலே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடந்த சில நாட்கள் அந்த ஃபுல் எபிசோட் பார்த்ததுக்கப்புறம் என்ன பேசுகிறேன்னே தெரில. இது ப்ரோக்ராமா அப்படிங்கிற ஒரு சந்தேகமே ஏற்படுற அளவுக்கு போயிடுச்சு. எடுத்தோன்னே எப்படி போயிட்டு இருந்தது இந்த ப்ரோக்ராம் அப்படின்னா, ஒவ்வொருத்தவரோட எமோஷனல் மூலம் இந்த கேம் வந்து பிளே ஆகி போயிட்டு இருந்தது. இப்போ எப்படி பிளே ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, அவங்க கேம் மூலம் ஏதாவது பிரச்சனை உண்டு பண்ண முடியுமா அப்படிங்கிற ட்ரை பண்ணுறாங்க. இன்னைக்கு வந்து அவங்க ஒரு கேம் அதே மாதிரி வச்சாங்க. அதுல ஒரே ஒரு விஷயம் என்னால ஜீரணிக்க முடியாதது என்னன்னா, மதுரைக்காரனுக்கும் என்ஆர்ஐக்காரனுக்கும் நடக்கிற போட்டி மாதிரி 2 டீம் பேர் வச்சிருந்தாங்க. தயவு செஞ்சு இது போல பேர்லாம் வைக்காதீங்க. மதுரைக்காரன் வந்து தோத்துட்டான், என்ஆர்ஐ கிட்ட வந்து அவன் அடிமைப்பட்டு கிடக்கான் அப்படின்ட்டு. இன்னைக்கு அந்த மதுரை என்ஆர்ஐ இந்த 2 பேருக்குள்ள என்ன கேம்னா, ஒரு கூடைக்குள்ள வந்து பாலை போடுறது, அதை தடுக்கிறது, இது மாதிரி தான். இதுல வந்து மதுரைக்காரன் வந்து தோத்துட்டான். மதுரைக்காரன் தோத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா வந்து, என்ஆர்ஐ அவங்க கிட்ட எல்லாத்தையும் பெர்மிஷன் வாங்கி தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொண்டு வர்றாங்க. அப்படி இல்லைன்னா டாஸ்க்ல வந்து பல தண்டனைகள் வந்து டாஸ்க் மூலம் கொடுப்பாங்களாம். இதுல ஸ்நேகன் இதுலதான் கோவப்படுறாரு. இதை வந்து ப்ரொமோல போட்டிருந்தாங்க. என்னமோ ஸ்நேகன் வந்து இதுக்கு இன்னைக்கு வந்து டாஸ்க் செய்யாம விட்டாரு போல அப்படின்னு தான் நம்ம நினைச்சோம். நான் கண்டிப்பா அப்படிதான் நினைச்சேன். ஏன்னா டாஸ்க் அந்த அளவுக்கு ஒரு இரிட்டேட்டான டாஸ்க் போல, அதனால ஸ்நேகன் கோவப்பட்டு செய்ய மாட்டேன் அப்படிங்கிறாரு அப்படின்னு தான் நான் நினைச்சேன். பட் ஆனா பார்த்தா டாஸ்க்குள்ள பல டாஸ்க், அதாவது அவங்க கிச்சன்ல போறதுனாலும் ஒரு டாஸ்க் செய்யணும், பெட்ரூம் போறதுனாலும் டாஸ்க் செய்யணும், வீட்டை விட்டு வெளியே வந்து அவங்க உட்காந்துட்டே இருக்கணும், பாத்ரூம் போற கூட பெல் அடிச்சுட்டு போயிட்டு உள்ள பாத்ரூம் போற வரைக்கும் பாடிட்டு இருக்கணும். இதை விட கேவலமான ஒரு விஷயங்கள்லாம் நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை. இது ஒரு பொது ஊடகத்துல இப்படி ஒரு டாஸ்க் வந்து அவங்க ஏன் வச்சாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. அட்லீஸ்ட் அவங்க அந்த பாத்ரூம் விஷயத்தையாவது கட் பண்ணி இருக்கலாம். சரி, நீங்க அதை சொன்னீங்க, ரைட்டு. அதை வந்து ஜூலி பாத்ரூம் போறப்ப அதை யார்த்தி வந்து எட்டி பாக்குறாங்க, பாடிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அந்த வேவு பார்க்குற காட்சியும் போடுறீங்க. இது ஒரு கேவலமான விஷயமா பட்டது. இதை தாண்டி மதுரைக்காரன் தோத்துட்டான்னு மதுரைக்காரனை என்ஆர்ஐல சேர்ந்த ஆரோலாம் அப்படியே பீட்டர் இங்கிலீஷ்ல பேசிட்டு கலாய்க்கிறாரு. ஊங்கிறாரு. என்னமோ தமிழ்நாட்டில் இருக்கிறவனா கூமுட்டை மாதிரி. பேர் வந்து மதுரைக்காரன் என்ஆர்ஐ நீங்க வச்சது என்னால ஜீரணிக்க முடியல. நான் மீண்டும் பதிவு பண்றேன். வேற ஏதாவது நீங்க பேர் வச்சிருந்திருக்கலாம். மதுரைக்காரன்லாம் நாட்டுப்புறத்தான், அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி நீங்க போக்கஸ் பண்றது ரொம்பவே அசிங்கமான ஒரு விஷயம். இது தமிழ்நாட்டுக்காரனை அவமானப்படுத்தும் ஒரு விஷயமா தான் எனக்கு தோணுது. தமிழங்கிட்ட எவ்வளவு கலாச்சாரம் இருக்கு, எவ்வளவு உணர்வுகள் இருக்கு. அந்த கலாச்சார அடிப்படையில அதை ப்ரொமோட் பண்ற மாதிரி நீங்க ஏதாவது டாஸ்க் வச்சிருக்கலாம், இல்ல வேற ஏதாவது பண்ணிருக்கலாம். அதை விட்டு மதுரைக்காரனை கேவலப்படுத்துறதுல உங்களுக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னு எனக்கு தெரியல. அங்க இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற கலாச்சாரத்துல அவன் அங்க வாழ்றான், இங்க இருக்கிற கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்க இங்க வாழ்றோம். இதுல இதுதான் உயர்ந்தது, அதுதான் உயர்ந்தது அப்படின்ட்டு கொச்சப்படுத்தும் விதமா தான் இது அமைஞ்சது. இதை தாண்டி இதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு டான்ஸ்னு வந்து பாத்தீங்கன்னா, ஜூலி வந்து 2 முறை டான்ஸ் ஆடினாங்க, சுஜா 2 தடவை டான்ஸ் ஆடினாங்க, ஜூலி பாட்டு 2-3 பாட்டு பாடினாங்க, ஹரிஸ் ஸ்நேகன் எல்லாம் ஆடினாங்க. எல்லாரும் அவங்கவுங்க இன்வால்மெண்ட்ல இன்னைக்கு வந்து ப்ரோக்ராம் வந்து காட்டினாங்க. என்ஆர்ஐயா இருக்கக்கூடிய பிந்து, ஆரவ், காஜல், ஆர்த்தி இவங்க வந்து நிறைய வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வருதா அப்படிங்கறத விஜய் டிவியோட எதிர்பார்ப்பு. உண்மையிலே ப்ரோக்ராம் வந்து ரொம்ப ஒஸ்டா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா, எமோஷனல் மூலம் நம்ம ஏதோ ஒரு கேரக்டர், நம்ம கிட்ட இருக்கிற கேரக்டர்ல தப்பு இருக்கும், அது அவங்க கிட்ட ரிஃப்ளெக்ட் ஆகும், அதோட பாதிப்பு பார்த்து திருத்திக்கிற மாதிரி இருந்தது. இப்ப வெறும் கேம் ஷோ மாதிரி போகுது. இதை தாண்டி எதுவும் இன்னைக்கு வந்து ஒண்ணுமே சொல்ற மாதிரி இல்ல. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.